ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுடைய ஒரு பெண் பக்தை இருக்காங்க. அவங்களுக்கு 10 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான காய்ச்சல்ல அவதிப்பட்டு அந்த குழந்தை உயிருக்கே ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தை இருக்கு. இப்படிப்பட்ட தருணத்துல பாபா அந்த குழந்தைய என்ன அற்புதம் பண்ணி காப்பாத்தி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா தரிசனம் பண்ண போறோம். ஆகையால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சைரம், நம்ம சாயப்பாவை வணங்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே பாபா மீது அளவு கடந்த நம்பிக்கையும் அளவு கடந்த பக்தியும் பாபா மீது வச்சிருப்பாங்க. எதனாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தா கூட கண்டிப்பா பாபா அந்த சூழலில் இருந்து நம்மளை மீட்டு கொண்டு மீண்டும் நம்மளை பழைய நிலைக்கு கொண்டு இந்த சமூகத்துல நல்லபடியா நம்மளை வாழ வைப்பாரு என்ற நம்பிக்கையோட பல கோடி பக்தர்கள் பாபாவை வணங்கிட்டு இருக்காங்க. அதே போல எனக்கு தெரிஞ்ச ஒரு சாய் பக்தை, அவங்க பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை, சுமார் 10 வயது தான் ஆகுது அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒல்லியான ஒரு உடல் அமைப்போட அந்த குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா காய்ச்சல் வந்ததுன்னா உடனே காய்ச்சல் சரியாகாது. ஒரு 3 நாள் 4 நாள் அல்லது ஒரு வாரம் கூட அந்த காய்ச்சல் இருக்கும். அப்போ அந்த தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா பாபா மீது அவங்க அளவு கடந்த ஒரு பக்தி வச்சிருக்காங்க. இந்த நிலையில அந்த காய்ச்சலுக்கு முதல்ல மருந்து மாத்திரை டானிக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, பாபாவுடைய நோய் தீர்க்கும் சஞ்சீவி அந்த ஊதிய அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. இதன் மூலம் அந்த குழந்தை மீண்டும் பழைய நிலைமைக்கு நிறைய வாட்டி வந்திருக்கு. இறுதியா ஒரு முறை என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு இதே போல தொடர் காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கு. அப்போ தொடர் காய்ச்சல் வந்த பொழுதும் உதி கொடுத்தும் இந்த காய்ச்சல் நிக்கல. அவங்க மருத்துவரோண்ட போறாங்க. மருத்துவரோண்ட போயிட்டு மருத்துவர் என்ன பண்றாங்கன்னா சில மருந்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க. அன்று இரவு இந்த மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மீண்டும் அந்த தாயார் என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு பாபாவுடைய நோய் தீர்க்கும் சஞ்சீவிய உதிய கொடுக்குறாங்க. உதிய கொடுத்த பிறகு அந்த குழந்தை நிம்மதியா தூங்குது. மறுநாள் என்ன பண்றாங்கன்னா மருத்துவருடைய ஆலோசனைப்படி அவங்க அந்த குழந்தைய மறுநாள் காலையில மருத்துவரிடம் கொண்டு போறாங்க. அப்ப கொண்டு போகும் பொழுது அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு காய்ச்சல் குறைஞ்சிருக்கு. மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த குழந்தைக்கு அடிக்கடி காய்ச்சல் வரதால நம்ம கண்டிப்பா ரத்த பரிசோதனை பண்ணணும். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல மலேரியா, டைபாய்டு, டெங்கு இது போல காய்ச்சல்கள் வருது. இந்த காய்ச்சல் எதனா குழந்தைக்கு இருக்குமா, இல்ல குழந்தையோடைய ரத்த அணுக்கள் கம்மியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்அப் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு ரத்த பரிசோதனை செக்அப் பண்றாங்க. இந்த செக்அப் முடிச்ச பிறகு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும் பொழுது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வீட்டுக்கு போங்க, ஒரு 2 மணி நேரத்துல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு PDF ஃபைல் மூலமா உங்களுக்கு ரிசல்ட் அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2 மணி நேரம் ஆன பிறகு அந்த PDF ஃபைல் அவங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வருது. அப்போ அவங்க ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரத்த அணுக்களும் கம்மியா இருக்கு. இதே நேரத்துல அந்த குழந்தைக்கு அந்த டெங்கு காய்ச்சல் உண்டான அறிகுறி எல்லாமே அந்த ரிசல்ட்ல இருக்கு. இதனை பார்த்த அந்த தாயார் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு அழுகுறாங்க. பாபாவுடைய புகைப்படத்துக்கு முன்னாடி அழுகுறாங்க. இதனை தொடர்ந்து அந்த தாயார் எனக்கு கால் பண்றாங்க. நான் அப்பதான் ஷிரடிக்கு போயிட்டு இறங்கியிருக்கேன். நான் உங்க கால் அட்டன் பண்ணி ஏன் சாய்ராம் அழுகுறீங்க அப்ப நான் கேட்டேன். இது போல நான் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். குழந்தைக்கு ரத்த பரிசோதனை பண்ணாங்க. 2 மணி நேரம் கழிச்சு ரிசல்ட் வரும் அப்படின்னாங்க. அந்த ரிசல்ட் வாட்ஸ்அப் மூலயமா எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த குழந்தைக்கு ரத்த அணுக்கள் கம்மியா இருக்கு. அதே போல அந்த குழந்தைக்கு டெங்கு காய்ச்சல் அறிகுறி இருக்கு. அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு சாய்ராம். அதே நிலையில பாபா எங்களை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையும் எங்க மனசுல இருக்கு. நீங்க இப்ப ஷிரடியில தானே சாய்ராம் இருக்கீங்க, கண்டிப்பா எங்களுக்காக கொஞ்சம் பாபாண்ட பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் அவங்களான்னு சொல்றேன். நான் இப்பதான் இறங்கினேன். இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு நான் குளிச்சு முடிச்ச பிறகு பாபாவுடைய சமாதி மந்திரில நான் வைக்கக்கூடிய முதல் பிரார்த்தனை இந்த குழந்தை ஆரோக்கியமான முறையில வரணும். இந்த ரிசல்ட் கண்டிப்பா பாபா மாற்றி அமைப்பாரு அப்படின்னு நான் பிரார்த்தனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களால சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வருது. என்னன்னா இப்போ இந்த டாக்டரோட ரிசல்ட் நம்ம எடுத்தோம். இந்த குழந்தைக்கு ரத்த அணுக்கள் கம்மியா இருக்கு சொல்றாங்க. அதே போல டெங்கு காய்ச்சல் அறிகுறி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் இப்போ இந்த குழந்தைக்கு நம்ம இந்த சாப்பாடுல உதிய கலக்கி கொடுத்துட்டு அதே போல குழந்தை சாப்பிட்ட பிறகு தண்ணியில கொஞ்சம் உதி கொடுத்துட்டு குழந்தைய
குடிக்க வச்சு ஈவினிங் வேற டாக்டராண்ட கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ள என்கிட்ட ஃபோன் பேசும்போது வந்தது. நானும் சொன்னேன், இது அற்புதமான ஒரு விஷயம், பாபாவே உங்களுக்கு உணர்த்துறாரு, நீங்க இதே போல பண்ணுங்க. நானும் சமாதி மந்திரிலையும் தோரகமாயில போயிட்டு இந்த குழந்தை பரிபூர்ணமா ஆரோக்கிய முறையில் வரணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றேன். கண்டிப்பா நானு பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்த பிறகு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், நல்ல செய்தியா நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். நானும் தோரகமாயில போயிட்டு பாபாவை வணங்கிட்டு சமாதி மந்திரிலையும் பாபாவை வணங்கி இந்த குழந்தை நீண்ட ஆயுளுடனும் நலமுடனும் இருக்கணும் சாய்நாதா. அதே போல இந்த ரத்தத்துல ஏற்பட்ட அந்த ரத்த அணுக்கள் குறைபாடு, டெங்கு காய்ச்சல் குறைபாடு எதுவுமே இன்னொரு ரிசல்ட் இருக்கும்போது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன். அந்த தாயாரும் நான் வந்து கோயிலை விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல போன் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்களான்னு அவங்க போன் பண்ணல. கொஞ்ச நேரத்திலாம் அவங்க கிட்ட இருந்து எனக்கு போன் வருது, சாய்ராம் நான் வந்து வேற மருத்துவராண்ட கொண்டு போனேன், அங்க வந்து குழந்தைக்கு மறுபடியும் ரிசல்ட் எடுத்தாங்க, அதாவது ரத்த பரிசோதனை பண்ணாங்க. அப்போ அந்த ரத்த பரிசோதனை பண்ணி ஒன் ஹவர் கழிச்சுனா எங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா பாபா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதத்தை நடத்தியிருக்காரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்ன நடத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷத்தோட அவங்களாண்ட கேட்கிறேன். அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த மாற்று டாக்டராண்ட போகும்பொழுது பிளட் செக்அப் பண்ண சாய்ராம். அப்படி அந்த பிளட் செக்அப்ல பாத்தீங்கன்னா காலையில கொடுத்த செக்கப்புக்கும் இப்ப கொடுத்த செக்கப்புக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதம் பாபா கொடுத்திருக்காரு. காலையில பிளட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த குழந்தையோடைய ரத்தத்துல பாத்தீங்கன்னா ரத்த அணுக்கள் கம்மியா இருக்கு சொன்னாங்க, டெங்கு காய்ச்சல் அறிகுறி சொன்னாங்க. நான் மத்தியானம் உங்ககிட்ட பேசிட்டு பாபாவுடைய உதிய குழந்தைக்கு சாப்பாடுல கலக்கி கொடுத்து, அதே போல குழந்தைக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ்ல உதிய போட்டு தண்ணீரோட கொடுத்துட்டு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேல குழந்தைய மறுபடியும் ரத்த பரிசோதனை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் லேபுக்கு கொண்டு போனேன். அவங்களும் பிளட் செக் பண்ணாங்க. அந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா பாபா நடத்தின அற்புதம் தான் சாய்ராம் இது. குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அந்த ரத்த அணுக்களுடைய குறைபாடு எல்லாமே சீரா இருக்கு. அதே போல அந்த டெங்கு காய்ச்சலுக்கு உண்டான தடமே எதுவுமே இல்லை. குழந்தை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்க, குழந்தைக்கு சில விட்டமின் டேப்லெட் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பாபா என் குழந்தைய மீட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து பேரானந்தப்பட்டாங்க சாய்ராம். சாய்ராம் பாருங்க, முழு பக்தியோடு ஒரு பக்தர் வந்து பாபாவை வணங்கும் பொழுது கண்டிப்பா சோதனைகள் வந்து கண்டிப்பா வரும். அந்த சோதனைகள் எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு தேவையான ஒரே நம்பிக்கை பாபாவுடைய திருவடி மட்டும்தான். யார் கைவிட்ட போதிலும் சாய் கைவிட மாட்டார் சொல்றாரு. அதனால நம்மளுடைய பிரார்த்தனையை மட்டும் நம்ம பாபாவுடைய திருவடியில வைப்போம். அவருக்கு தெரியும் நம்மளுடைய பிரார்த்தனை நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் பகவான் ஷிரடி சாய்பாபா அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.